புள்ள பெத்துக்கிறது சாதனை கிடையாது. சொந்தக்காரனுக்காண்டி வலியை பொறுத்துக்கிட்டு குழந்தை பெத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு வலிக்கும் அதனால சிசேரியன் பண்ணுங்க, எங்க குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்க அதனால சிசேரியன் பண்ணுங்க சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லைங்கிற. பங்குனி மாசம் நான் ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க முன்னாலே. கண்டிப்பா வன்மையா எதிர்க்கிறேன். எனக்கு ஹோலும் ஓப்பன் ஆகல, தண்ணி வாட்டர் போயிட்டே இருக்கு, சிசேரியன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணாங்க. இந்த பிரசவ அறை அப்படி ஒரு ஷாட் அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு பதட்டமான இடம் மாதிரியே காட்டப்படும். பிரசவ அறையில் நீங்கள் செய்த கலேபரம் எனக்கு ரொம்ப வலிச்சது. ஐயோ ஐயோன்னு அழுதுட்டு இருந்தேன். எங்க அத்தை வந்துட்டு ஐயோன்னு கத்தாத அம்மான்னு கத்துனாங்க. ஐயோன்னு கத்தாத அம்மான்னு கத்தாத சொல்லும்போது எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. மத்தியானத்துக்கு அப்புறம் என்னால தாங்க முடியல. டாக்டர் ரூமுக்கு நானே நடந்து போயிட்டேன். எனக்கு இப்ப ஆபரேஷன் பண்ணுங்க, என்னால தாங்க முடியாது. அதான் நார்மல் டெலிவரி தான் எனக்கு. அங்க என்னன்னா குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப என்னால நம்ப முடியலையே. குதிக்க என்னாச்சுன்னா சிஸ்டர்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, குதிக்க ஆரம்பிச்சிட்டேன், எங்க வீட்டுக்கார கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வேற நடந்துருச்சு. உள்ள போனோடனே ஹஸ்பண்ட பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சேன். டாக்டர் கிட்ட கெஞ்சி லாஸ்ட் வரைக்கும் அவங்க பார்க்கவே விடல. ஹஸ்பண்ட பார்க்க ஆசைப்பட்டீங்க? அப்போ பார்த்தா கொஞ்சம் தைரியம் வரும், லாஸ்ட் டைம் ஒரு தடவை பாத்துடலாம் அப்படின்னு. லாஸ்ட் டைம் ஒரு தடவை பார்த்தலாம். வாழ்வாசி ஆவான்னு ஏதோ ஒரு பயம் பெண்ணுக்குள்ள இருக்கு. கணவனை ஒரு தடவை நான் பாத்துறேன் அப்படி. எங்க அம்மா வந்து என்ன சொன்னா, அம்மா அப்படிதாம்மா இருக்கும், பெயின் இருக்கும், கொஞ்சம் பொத்துமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, எதுவும் பேசாது, நீ பேசினா அடிச்சிருவேன் நான். ஆக்சுவலா சிசேரியன் சார், ஆனா பெயின் வந்து தான் அட்மிட் ஆனேன். எங்க சித்தி வந்தாங்க, கடைசி நிமிஷத்துல ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுக்கோ, பஜ்ஜி எடுத்து வாயில வைக்கிறேன். டாக்டர் வந்தாங்க உள்ள, அவ்வளவுதான் பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பஜ்ஜிக்கு ரெடியா தான் இருந்திருக்கீங்க? பஜ்ஜிக்கு ரெடியா தான் சார் இருந்தேன். அந்த டைம்ல வந்து எல்லா கடவுளையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளையார் கிட்ட தேங்காய் உடமா, எனக்கு வலியே வரமாட்டேங்குதுமா. கடவுள் நம்பிக்கை திடீர்னு ரொம்ப அதிகமா வந்துருச்சு. கடவுள் இருக்கிறாங்க மாரு. தனியா பாத்ரூம்ல ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வந்து நானே என்னைய பார்த்து அழுதுக்கிறேன், மறுபடியும் வந்து பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் எனக்கு மறக்கவே முடியாது. இவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. ஒரு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கே விட மாட்டாங்க, வெளியே கூட ஓடி போயிருவாங்க. நான் உட்காரவே மாட்டேன், என்ன தொடவே கூடாது. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களோட மாமியார் தான் கூப்பிடுவோம். சோலி முடிச்சு. இந்த மாதிரி வலி வரும்னு உனக்கு தெரியும்ல, ஏமா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்த? வீட்டுக்கார் வந்தா ஒன்னால தாண்டா எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. நான் எதிர்பார்த்து போனது வேற, பாட்டன் குழந்தைய காட்டிவிட்டாங்க. அந்த மாதிரியான அனுபவம் என்ன? நான் போன 15 மினிட்ஸ்ல குழந்தை கையில, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுப்பா. ஏன் சுகப்பிரசவம் தான் சரி, சிசேரியன் போக கூடாது? என்னோட வேலையை நானே உடனே செஞ்சேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. உடனே பிறந்த ஒரு 10 நிமிஷத்துல என்னோட குழந்தைக்கு நான் பால் கொடுத்தேன். டெலிவரினா நம்ம வந்து படுத்துட்டு இருப்போம், ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல முழிப்போம், அதெல்லாம் இல்ல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். ரெக்கவரி பீரியட் வேணா வேகமா இருக்கலாம். சிசேரியனுக்கும் அதுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. குழந்தை பிறந்தோடனே எந்த வீட்டுல சார் உடனே வேலை வாங்குறாங்க? 3வது நாள் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சேன். இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. நான் 3வது நாள் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேங்க. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நீங்க எந்திரிச்சு உட்காந்து 1 ஹவர்ல என்னால நடக்க முடியும். நான் ஒரு நாள் கழிச்சு நடக்கிறேன், என்ன பிரச்சனை? என்னடி இது? அந்த ஒரு நாள் என்ன ஆயிர போகுது? நீங்க சொல்ற மாதிரி நம்மளால நார்மல் பண்ண முடியும்ன்றப்ப ஏன் சிசேரியன் போகணும்னு தோணும் சார். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நார்மல்ல வந்து உடனே பண்ண முடியும். பின்னாடி போட்ட இன்ஜெக்ஷனும் வலிக்குது, பால் கொடுக்க முடியல. சக் பண்ணும்போது நம்ம உடம்பும் சேர்ந்து வலிக்கும். நார்மல்ல பாத்தீங்கன்னா அந்த வலி எதுவுமே இருக்காது. நார்மலா உட்கார்ந்தே நீங்க பால் கொடுக்கலாம். பிசிக்கலா கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம போயிடும். சிசேரியன்ல இட்ஸ் இம்பாசிபிள். அது வந்து பாசிபிள் இல்ல. நான் ஒரு நாளும் சிசேரியனுக்கு போக மாட்டேன் அப்படிங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்? நான் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது கூட அது சில பெயின்ஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. சார், சிசேரியன் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. சர்ஜரி காயற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். உங்களுக்கும் கட் பண்றாங்க. கட் பண்ணலன்னு சொல்லாதீங்க. ஹெட் வந்து வெளியில வரணும்னா கட் பண்ணி ஆகணும். தலை வர சைஸ்க்குலாம் கட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டரா? இந்த சிசேரியன் முறையில குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு கம்ஃபர்ட்? இந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எதுவும் இல்ல. கண்டிப்பா சிசேரியன்ல ஒரு அட்வான்டேஜ். உன்னெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து தெரியுமா? அவங்களால யாராலையாச்சும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியுமா? சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்லணும்னா சார், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய எப்படி பாக்குறாங்கன்றத சிசேரியன் பண்ண அம்மாவால உணர முடியாது. உருன்னு பாக்குற மாமியார அவங்க அந்த குழந்தைய பாக்கும்போது நமக்கு அவங்க பணிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தோணும். நோட் பண்ணுங்கப்பா. ஒரு 6-7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாமியாரை பார்த்தா அந்த சேம் ஃபீலிங் தான் இருக்கும். Just ஒரு 7 hours அவ்வளவுதான். சிசேரியன் எடுத்துக்கிட்டோம்னா ஹேவ் a scar life long. அந்த இமோஷனுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? இப்படிதான்டா உன்னை கட் பண்ணி எடுத்தாங்க, கைத்த கட்டி புடிச்சு கிஸ் கொடுப்பான். I enjoy that. இந்த இமோஷன் அதுல இருக்கே, அது உங்க இதுல இல்லங்கறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. தழும்பு பார்க்கும்போது ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். இதை தவிர நான் அன்ஃபிட்டா ஃபீல் பண்றேன்.
நார்மல் டெலிவரி ஆகல அப்படிங்கிற ஃபீலிங், அன்ஃபிட் ஐ எம் அன்ஃபிட் அப்படிங்கிற ஃபீலிங் சிசேரியன் போன கேர்ள்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் உண்டு. நார்மல் டெலிவரி பண்ணவங்க எல்லாம் ரொம்ப ஒஸ்தியானவங்கள மாதிரியும் சிசேரியன் பண்ணவங்க எல்லாம் உயிர இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. 10 மாசம் குழந்தைங்களை சுமந்திருக்கோம், தாய்மை பாசம் எங்களுக்கு எல்லாமே இருக்கு. சிசேரியன் என்பது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு? வேண்டிய டேட் டைம் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். என்னடா நடக்குது? எனக்கு ரிஸ்க் இல்ல. மீ அண்ட் மை பேபி வில் பி சேஃப் ஆஃப்டர் சிசேரியன். நெக்ஸ்ட் 12 hours pain I don't have to undergo. Immediate பேபி பார்க்க முடியும். வலிக்க பெத்தாதான் பிள்ளை. அப்படிலாம் இல்லம்மா, செத்து போயிடுவோமான்னு ஒரு பயம் இருக்குதா இல்லையா? எமோஷனல் ஆகாதீங்க. ரிஸ்க் இல்லாம நான் சேஃபா போயிட்டு சேஃபா வரேன் அப்படி சொல்லிட்டு லைஃப்ல சுவாரஸ்யம் வந்து எல்லா இடத்துல ரிஸ்க் எடுக்கும் போதுதான் கிடைக்கும். என் வாயில நல்லா வந்துட போகுது. அதுக்கு என்ன எதுல விளையாடணும்னு இருக்குங்க. குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, எனக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அப்ப இருக்கும் போதெல்லாம் வந்து யாருமே இப்படி பயப்படலையே. இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு ரியாலிட்டில பேசுங்க. ஒரு அம்மாவை நீங்க யோசிச்சு பேசுங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சா அற்புதம் வந்து வீட்டுல குழந்தை பெத்துக்கிறது தான். சாம்பார் அப்ப எனக்கு வலி வேண்டாம், சிசேரியன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இஸ் இட் அட்வைசபிள்? இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஒரு 5 மணி நேரம் வலி, அது விட்டு விட்டு தான் வலிக்க போகுது. தாங்கிக்கிறதுக்கு தான் பெண்ணா பிறந்திருக்கிறோம். தாங்கி தான் ஆகணும், பெத்து தான் ஆகணும். How do I tell you? வலியா கண்டிப்பா லேடிஸ் அனுபவிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு இது இல்ல. வலி இல்லாம குழந்தை பெத்துக்க முடியும், அது செய்யறது தப்பு இல்ல. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. வலியோடு தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஏன் பெயினை ஃபேஸ் பண்ண? சார் நாங்க அதை தான் தாய்மை பெண்மை அப்படிலாம் நினைக்கிறோம் சார். என்னமா நினைக்கிறேன் வலி அனுபவிக்கிறது மட்டும் தாய்மை பெண்மை இல்ல. இந்த வலியே பொறுத்துக்க முடியாதப்போ லைஃப்ல நிறைய விஷயங்களை போய் எப்படி பொறுத்துப்பாங்க? பிரசவ வலியோட பெரிய வலி என்னங்க இருக்கும்? அன்னைக்கு நான் பொறுத்த அந்த வலி என் வீடே என்ன கொண்டாடுறாங்க சார். பெண்ணை அடிமைப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா தெரியுது சார். ரைட் விடு. ஒருவேளை நீங்க சிசேரியன் பண்ணியிருந்தா உங்களை இந்த குடும்பம் என்ன சொல்ல? என் கசின்ஸ் மாதிரி தான் நானும் அதே மாதிரி தான் அப்படின்னு இருந்திருப்பாங்க. புள்ள பெத்துக்கிறது சாதனை கிடையாது. சொந்தக்காரனுக்காண்டி வலியை பொறுத்துக்கிட்டு குழந்தை பெத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. C-section is not a woman's right. Option given by the doctor. It should not be taken as an option by herself. எனக்கு வலிக்கும் அதனால சிசேரியன் பண்ணுங்க, எங்க குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்க அதனால சிசேரியன் பண்ணுங்க சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு எந்த அளவு இது கம்ஃபர்டபுளா மாறி இருக்கு? பங்குனி மாசமே நான் ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க முன்னாலே. இப்படி எல்லாம் ஒரு சிசேரியன் பண்றது சரியா? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கண்டிப்பா வன்மையா எதிர்க்கிறேன். டியூ டேட்ல பிறக்கிறது தான் நல்லது. பின்னாடியோ பின்னாடியோ எடுக்கிறது நல்லது கிடையாது. ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். டேட் வந்து தப்பா இருந்துச்சுன்னு ப்ரீடம் பேபி ஆயிடும். இது மாதிரி பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்களா இல்லையா? 4 டேட் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த டேட்ல தான் வேணும். எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. நல்லா படிச்ச ஒரு ஆளு குழந்தை இந்த டயத்துல பிறக்கணும்னு நிக்கிறது சரியா? தப்புதான். ஒரு ஆள் பாஸ். மூஞ்ச பாருங்க, அனஞ்ச அடுப்பு மாதிரி. நீங்க ஏன் சிசேரியன் பண்ணீங்க? பெயின் சுத்தமா வரவே இல்ல. மார்னிங் 5 o'clock பனிக்கூட உடைஞ்சது. எனக்கு பெயினே வரல. ஹோலும் ஓபன் ஆகல. தண்ணி வாட்டர் போயிட்டே இருக்கு. சோ சிசேரியன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணாங்க. எனக்கு பனிக்கூட உடைஞ்சதுனால இமீடியட்டா நம்ம சிசேரியனுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. வெயிட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஃபியர். இந்த ஷோல எல்லாரும் நல்லா தான் பேசுனீங்க. பிரச்சனைகள் காலத்தினுடைய நெருக்கடிகளை ரொம்ப அழகா சொன்னாங்க. டாக்டர் ரேகா குரியன், வாழ்த்துக்கள்.